காய்ஸ், நான் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணேன். சரிங்களா? என்னன்னா, இந்த ஏண்டல் இருக்குல்ல, இந்த ஏண்டல் இந்த டிவைஸ் நிறைய இந்த என்னது இந்த ஸ்டீம் டெக்கு, அதுக்கப்புறம் ஆரோஜி அலாய், அதுக்கப்புறம் இந்த நிறைய லினோவோட, அதுக்கப்புறம் எம்எஸ்ஐயோட இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணோடனே அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு ஹைப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. நானும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கு நம்மளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிவைஸு ஒரு வருஷம் கழித்து விளையாக்கிட்டானுங்க புதுசாக. ஸோ விளையாக்கின டிவைஸ் என்ன பண்ணுறது, அப்படியே தூங்கும், அவ்வளோதான். அதுலேயும் ஊருப்பட்ட பிரச்சனை வேறு. ஸோ டிவைஸில் வந்துட்டு தே காட் லைக் த லேர்னிங் பாயிண்ட். அந்த இடத்துல அவனுங்க வந்து லேர்ன் பண்ணுறானுங்க. ஓகே, பேட்ரி பிரச்சனை, ஓகே ஸ்க்ரீன் பிரச்சனை, ஸோ ஓகே இதெல்லாம் மாற்றணும். ஓகே, டக்குன்னு இன்னொரு டிவைஸு. ஸோ ஸ்டீம் டெக் பாருங்கள், அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டிவைஸில் அவ்வளோ பிரச்சனை கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டு டக்குன்னு புதுசு ஒன்று விளையாக்குனாங்க. புதுசு விளையாக்கணும்னு எல்லோரும் புதுசு வாங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் ஆரோஜி எல்ஐ, அதுக்கப்புறம் ஆரோஜி எல்ஐ எக்ஸு. ஸோ லெனோவோலே எம்எஸ்ஐலே எனக்கு தெரியல, அவனுக்கு வந்துட்டு லேட்டஸ்ட்டாக டிவைஸ் விளையாக்குனாங்கன்னு. பட் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கியிருக்கணும். இந்த மாதிரிலாம் வெளியாகும் போது நம்ம வந்துட்டு ஆர்வப்பட்டு வாங்காமல் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு கண்டிப்பாக அடுத்த டிவைஸ் விளையாக்குவாங்க. அந்த டைமில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிவைஸ் வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் போயிட்டு இந்த பழைய ஆரோஜி எல்லாம் நீங்கள் இப்போ எங்கேயும் விற்றா கூட எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கின விலைக்கு எடுக்கவும் மாட்டானுங்க, விலை குறவாக தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் உள்ள பிரச்சனையும் தெரியும். ஆரம்பத்துலேயே இதில் சரியான பிரச்சனை, ஸ்டீம் டெக்லேயும் சரியான பிரச்சனை. ஸோ எம்எஸ்ஐஎல் என்னவோ எனக்கு தெரியல, நான் அவ்வளோ பார்க்கல. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த அப்கிரேட் பண்ண பிறகு நம்ம வாங்கலாம். ஏன்னா இது நீங்கள் பாருங்கள், ஒரு வருஷம் தான் டைமிங், அதுக்குள்ளே அப்கிரேட் வெர்ஷன் வந்துருச்சு. பிகாஸ் தே ஆர் வெரி ரிசோர்ஸ்ஃபுல். சீக்கிரமாக இன்னொரு மேக் பண்ணி டக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஆரோஜி எல்லாம் எக்ஸ் வாங்கணுன்னு தான் எனக்கு தோணுது. இதுவும் அந்த ஸ்டீம் டெக்கும் எனக்கு வாங்கணும்னு தோணுது. ஆனால் இப்போதைக்கு அதை அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் எதுவும் வாங்கலை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆரோஜி எல்லாம் எக்ஸா, சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீம் டெக் புதுசாக என்னென்னு. இதுக்கப்புறம் சொல்கிறேன், ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐப்பான டிவைஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வாங்க வேணாம். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்டாக வர ஜென் வாங்கினா இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அமைக்கிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.